ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்துல இருந்துட்டு வந்துட்டு நிலையில நேற்றைக்கு பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பா இந்த தாக்குதல்ல 3 கிரிக்கெட் வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. பாகிஸ்தான் எப்ப தாக்குதல் நடத்தினாங்க? இந்த தாக்குதல்ல இதுவரைக்கும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வெளியில பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? பாகிஸ்தான் ஏன் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துனாங்க? எந்த டைம்ல முதல்ல எப்ப தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி விளக்கமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அக்டோபர் 9ஆம் தேதி பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துறாங்க. எந்த இடத்தெல்லாம் குறி வச்சு தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காபூல், கோஸ்ட், ஜலாபாத், பக்திகா போன்ற இடங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. சரியா? இந்த தாக்குதல்ல அந்த இடத்துல உள்ள தலைவர்களும் உயிரிழந்திருக்காங்க, பொதுமக்களும் உயிரிழந்திருக்காங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, என்ன காரணத்தினால தாக்குதல் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல டெத்ரி இ தாலிபான் ஒரு அமைப்பு, தீவிரவாதி அமைப்பு அங்க இருக்குது. அந்த அமைப்பு சும்மா சும்மா பாகிஸ்தான் கிட்ட ஃபைட் பண்றாங்க. ஏதாவது பிரச்சனை இது பண்றாங்க, தாக்குதல் பண்றாங்க. அதுக்கு உடந்தையா தாலிபான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதாவது தாலிபான் மக்கள், அங்க உள்ள மக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் வந்து ரீசன் சொல்லிச்சு. அதனால தான் நாங்க வந்து அவங்கள குறி வச்சு அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து தரப்புல இருந்து சொல்றாங்க. சரியா? அதுல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்திருக்காங்க, காயமடைஞ்சிருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் தலைவர் சொல்றாங்க, "நீங்க பொதுமக்கள வந்து சீண்டி பார்த்துட்டீங்க. அதனால கண்டிப்பா உங்கள சும்மா விட மாட்டோம். நாங்களும் பதிலுக்கு தாக்குதல் தருவோம்." அப்படிங்கிற மாதிரி அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, தாக்குதல் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டிருந்தத பார்த்துக்கிட்டு, கத்தார், சவுதி அரேபியா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தலைவர்களையும், அதாவது ஆப்கானிஸ்தான் தலைவரையும், பாகிஸ்தான் தலைவரையும் கூப்பிட்டு, "என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? என்ன காரணத்தினால பிரச்சனை பண்றீங்க?" அப்படிங்கிற மாதிரி ரீசன் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதாவது எல்லை பிரச்சனை பல காலமாகவே இருக்குது. சரியா? அவங்க 2த்துக்குள்ள எல்லை பிரச்சனை நீண்ட காலமா இருக்குது. இப்போ எதனால நீங்க பிரச்சனை பண்றீங்க? அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, அதாவது இப்படி அவங்க ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்ன பண்றாங்கன்னா, எங்கள சும்மா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களால தாங்க முடியல. நாங்க அத பார்த்தோம். அவங்கள வந்து அழிக்கணும், அடியோட முடிச்சிடணும்னு நினைச்சிட்டு இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்றாங்க. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தாக்குனாங்க, நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம். நாங்களும் தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் தரப்புல இருந்து சொல்றாங்க. சரி, இதுவரைக்குமே அவங்க வந்து சொல்றாங்க. இரு தலைவர்களும், அதாவது சவுதி அரேபியா, கத்தார் தலைவரும் சொல்றாங்க. இரு நாட்டு தரப்புலயும் வந்து கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. இனி வந்து ஃபைட் பண்ணாதீங்க. போர் நிறுத்த ஒப்பந்தம் போடுங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 தரப்புலயும் பேச்சு குடுத்து என்ன பண்றாங்கன்னா, சரி 2 பேருமே ஒரு வழியாட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. சரி. போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து எத்தன நாள் போட்டிருந்தாங்க, எத்தன நாளைக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே 2 டேஸ், அதாவது 48 மணி நேரம் வந்து போர் தொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அத அடிப்படையில தான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி போர் நிறுத்த ஒப்பந்தம் தானே குடுத்தாச்சுல்ல, சரி இனி ஃபைட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சாதாரணமா அசால்ட்டா இருந்துட்டாங்க. திடீர்னு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்த மீறி நேற்றைக்கு நைட்டு யாருமே எதிர்பார்க்காத அளவுல, அதாவது நைட்டுன்னு சொல்லும்போது எல்லாரும் தூங்கிட்டு தானே இருப்போம். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மறுபடியும் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல மொத்தம் எத்தன பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆ குறிப்பா அதுல 3 கிரிக்கெட் வீரர்கள், அதுல மத்த 5 பேர் வந்து பொது மக்கள். சரியா? இதுல எத்தன பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. ஆ அந்த 3 கிரிக்கெட் வீரரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபீர், சித்கத்துல்லா, ஹாரூன். சரியா? அவங்க 3 பேர் பேரு அவங்க தான். அவங்களும் இறந்திருக்காங்க. சரியா? பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல உள்ள எந்த இடத்த குறி வச்சு தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்திகா மாகாணம், உர்குன் மாவட்டம். அந்த பகுதி எதுகிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் எல்லை பகுதி கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அந்த இடத்த குறி வச்சு தான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. எப்ப இந்த 3 கிரிக்கெட் வீரர்கள் இறந்தாங்க?
அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த பகுதியில அதாவது பாகிஸ்தான் குறி வச்சு தாக்குதல் பண்ணாங்கல்ல, அந்த பகுதியில உள்ளூர் கிரிக்கெட் கேம்ஸ் வந்து விளையாண்டுருக்காங்க. சரியா? நடந்துட்டு இருக்குது டோர்னமெண்ட் மாதிரி. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் வீரர்கள் அங்க விளையாண்டுகிட்டு அவங்க திரும்பி ஒரு பிளேஸ்ல போய் ஸ்டே பண்ணியிருப்பாங்கன்னு நெனச்சுக்கோங்க. அந்த பகுதியில போய் இருக்கிறாங்க. அந்த பகுதிய இவங்க குறி வச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுல 3 கிரிக்கெட் வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. சரி, அந்த 3 கிரிக்கெட் வீரரோட பேரு, அவங்களுடைய பிளேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுல கபீர். அவர் வந்து அவருடைய ஊர் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உர்குன் மாவட்டம், பக்திகா மாகாணம். அதாவது ஆப்கானிஸ்தான் தான். அடுத்தது சிப்கத்துல்லா. அவரு வந்து எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்திகா மாகாணம், உர்குன் மாவட்டத்த உடையவர் தான். சரியா? அடுத்ததாட்டு ஹாரூன். இவருடைய ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உர்குன் மாவட்டம், பக்திகா மாகாணம், அதாவது ஆப்கானிஸ்தான். இந்த 3 பிளேயரும் ஆப்கானிஸ்தான்ல உள்ளவங்க தான். இவங்களையும் குறி வச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. மத்த பொதுமக்களும் உயிரிழந்திருக்கிறாங்க. 7 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதலை குறித்து தாலிபான் அமைச்சர் வந்து ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த அட்டாக் வந்து வன்மமான அனாவசிய தாக்குதல். அதாவது க பொதுமக்கள இந்த மாதிரி அனாவசியமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவி பொதுமக்கள நீங்க அடிச்சு கொன்றுருக்கீங்க. அதனால பாகிஸ்தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். கண்டிப்பா பாகிஸ்தான் அடிச்சாங்கன்னா, நாங்களும் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான் அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாகிஸ்தானும், ஆப்கானிஸ்தானும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்த மீறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஆனா, ஆப்கானிஸ்தான்ல 3 கிரிக்கெட் வீரர்கள், பொதுமக்களும் உயிரிழந்திருக்காங்க. இப்போ 2 நாடுகளும் மொத்தத்திலேயே என்ன பிரச்சனை பார்த்து, என்ன யாது எல்லை பிரச்சனையா? இப்படி ஒரு தீவிரவாத அமைப்புனால பிரச்சனையா? அப்படிங்கிற மாதிரி கேட்டு, பேசி, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தம் போட்டாங்கன்னா, அதாவது போரே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்குமே நான் நல்லது தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானும் தாக்குதல் பண்றாங்க. அதுல ஆப்கானிஸ்தான் பொதுமக்களும் இறக்குறாங்க. ஆப்கானிஸ்தானும் தாக்குதல் பண்றாங்க. அதுல பாகிஸ்தான் பொதுமக்களும் இறக்குறாங்க. 2 தரப்புலயுமே அதிகமான பொதுமக்கள், அப்பாவி மக்கள் தான் உயிரிழக்குறாங்க. இதனால பொதுமக்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம 2 நாடுகளும் சும்மா ஃபைட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாடுகளும் பொருளாதாரம் சிக்கல் அதிகமா ஏற்படும். இந்த பொருளாதார சிக்கல் ஏற்படும்போது யாருக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு தான் அதிகமா பாதிப்படையும். சரியா? இதுக்காகவே நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாடுகளும் என்னென்ன பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியுமோ, பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்குள்ள ஒரு டீல் போட்டு, சரி போரே வேண்டாம் அப்படிங்கிற மாரி ஸ்டாப் பண்ணிக்கிட்டு, அமைதியா போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாடுகளும் பொதுமக்கள் தப்பிப்பாங்க. இல்ல இப்ப பாகிஸ்தான் தாக்கியிருக்காங்க. இனி வந்து ஆப்கானிஸ்தான் நான் சும்மா விடமாட்டேன். கண்டிப்பா தாக்குதல் நடத்துவேன். அப்படிங்கிற மாதிரி தாலிபான் அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இனி போர் எந்த கட்டம் நோக்கி போக போகுதுன்னு தெரியல. சரி, இத பத்தி தெரிஞ்சுனா நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இன்னும் தெளிவா வந்து விளக்குறேன். இப்ப இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 தரப்பும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.